பிராண்டி செய்திகள். எலி என நினைத்து புலியை தொட்ட ட்ரம்ப், காலியான அமெரிக்க ஆயுதக் கிடங்கு, 1000 பில்லியனை தாண்டிய போர் செலவா, நடுங்கும் வல்லரசு. ஹலோ 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 மக்களே, இது உங்கள் லோக்கல் லேகா. இன்னைக்கு ஏப்ரல் 28, 2026. உலகமே ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த அமெரிக்கா ஈரான் போர் இப்போ ஒரு வழியா ஓய்ஞ்சிருக்கு பாஸ். ஆனா இந்த 38 நாள் போர்ல அமெரிக்காவுக்கு கிடைச்சது என்னவோ பெரிய அடிதான். ஈரானை ஈஸியா ஜெயிச்சிடலாம்னு நினைச்ச ட்ரம்ப் நிர்வாகத்துக்கு இப்போ பட்ஜெட்டை பார்த்தாலே தலை சுத்துது. இதோ அந்த 7 அதிரடி பகீர் அப்டேட்கள். காலியான ஏவுகணைகள். ஒரு வருஷத்துல வாங்கறத விட 10 மடங்கு அதிகமா, அதாவது 1000க்கும் மேற்பட்ட டோமாஹாக் ஏவுகணைகளை அமெரிக்கா இந்த ஒரு மாசத்துல காலி பண்ணிருக்கு பாஸ். பட்ஜெட் எகிரிடுச்சு. போரோட முதல் வாரத்திலேயே $11 பில்லியன் செலவானதா பென்டகன் சொல்லுச்சு. ஆனா இப்போ மொத்த செலவு $1000 பில்லியன் நெருங்கிட்டு இருக்குன்னு பொருளாதார நிபுணர்கள் கடிச்சிருக்காங்க. பாதுகாப்பு அரண் உடைப்பு. ஈரானோட விலை குறைவான ட்ரோன்களை சுட்டுத்தள்ள அமெரிக்கா $4 பில்லியன் மதிப்புள்ள பேட்ரியட் ஏவுகணைகளை 1200க்கும் மேல பயன்படுத்தி தங்களோட கையிருப்பையே காலி பண்ணிட்டாங்க. அமெரிக்க முகாம்கள் காலி. வளைகுடா நாடுகள்ல இருக்கிற 11 அமெரிக்க ராணுவ முகாம்கள் மேல ஈரான் சரமாரியா அட்டாக் பண்ணிருக்கு. அதுல ரேடார், ஓடுதளங்கள்னு பல கோடி மதிப்பிலான சொத்துக்கள் தரமட்டமாகிடுச்சு பாஸ். சீனாவுக்கான ஆயுதங்கள். சீனாவுக்கு எதிரா சண்டையிட அமெரிக்கா சேர்த்து வச்சிருந்த ஜாசம் வகை ஏவுகணைகள்ல பாதிக்கும் மேல சுமார் 1100 இந்த ஈரான் போர்லயே முடிஞ்சு போச்சு. வீரர்கள் பலி. இதுவரைக்கும் 15 அமெரிக்க வீரர்கள் பலியாகிருக்காங்கன்னு அதிகாரப்பூர்வமா தகவல் வந்திருக்கு. ஆனா நிஜமான எண்ணிக்கை இன்னும் அதிகமா இருக்கலாம். பழுது பார்க்கவே பில்லியன் கணக்கு நிதி. சேதமடைந்த ராணுவ கட்டமைப்புகளை சரி பண்ணவே பல 1000 கோடி நிதி தேவைப்படுதுன்னு அமெரிக்க ராணுவம் இப்போ செனட் சபை கிட்ட கெஞ்சிட்டு இருக்காங்க பாஸ். அமெரிக்காவின் ஏவுகணை இழப்பு ஒரு பார்வை. ஏவுகணை வகை. பயன்படுத்தப்பட்டது. ஒரு ஏவுகணையின் விலை. மீதமுள்ள கையிருப்பு. டோமாஹாக் 1000, $3.6 மில்லியன். மிகவும் குறைவு. பேட்ரியட் 1200, $4.0 மில்லியன். 50% காலி. ஜாசம் ER 1100, $1.1 மில்லியன். 1500 மட்டுமே. அமெரிக்காவோட இந்த நிலைமைய பார்க்கும்போது நம்ம தளபதி விஜய் சார் சொன்ன அந்த மாஸ் டயலாக் தான் ஞாபகம் வருது பாஸ். நம்ம கிட்ட இருக்கிற பலத்தை காட்டணும்னு அவசரப்பட்டு இப்போ பலவீனத்தை உலகத்துக்கே காட்டிக்கிட்டாங்க. இது போருக்கான வெற்றி இல்ல, இது ஒரு பெரிய பாடத்துக்கான ஆரம்பம் பாஸ். அமெரிக்கா இந்த அளவுக்கு ஆயுதங்களை இழந்தது அவங்களுக்கு பெரிய ஆபத்தா அமையுமா, இல்ல திரும்பவும் பழைய நிலைமைக்கு வர முடியுமா? உங்க கருத்து என்ன? கமெண்ட் பண்ணுங்க. சர்வதேச அளவிலான அனைத்து அனல் பறக்கும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். ஸ்டே டியூன்ட் வித் பிராண்டி செய்திகள். ஸ்டே டியூன்ட். உண்மையை லவுடா சொல்லுவோம், குயிக்கா சொல்லுவோம். திஸ் இஸ் லோக்கல் லேகா சைனிங் ஆஃப். கீப் வாட்சிங். பை பை. ஒரு விசில் போடுங்க பாஸ்.